இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இக்கட்டான நேரங்களிலே நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நமக்கு நெருக்கம் வரும், எப்பொழுது ஆபத்து வரும், எப்பொழுது இக்கட்டு வரும் என்று சொல்லி நாம் அறிய முடியாது. எதிர்பாராத வேளைகளிலே நமக்கு அநேக இக்கட்டுகளும் சோதனைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேர்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். அவர் ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் அநேக யுத்தங்களை அவர் என்ன செய்தார், நடத்தினார். அநேக சத்துருக்கள் தாவீதுக்கு இதிலே நம்ம பார்க்கிறோம். தலைப்பிலே தாவீது மெசபதோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். சில வேளைகள்ல இக்கட்டு நேரும் பொழுது நம்ம மனிதர்களுடைய உதவியை எதிர்பார்க்கிறோம். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம மனிதர்களுடைய உதவியை நாம் நாடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்முடைய நெருக்கங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே நாம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே இங்க தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறதை நாம பார்க்கிறோம். இந்த தாவீது சவுலுக்கு தப்பி அவர் என்ன செய்கிறார், காடுகளிலே மலைகளிலும் குகைகளிலும் அவர் ஒளிந்து வாழ்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ அந்த சீப் ஊரார் வந்து சவுல்கிட்ட போய் சொல்றாங்க, தாவீது ஆகிலா மலைக்காட்டில் அரணிப்பான இடத்துல ஒளித்து கொண்டிருக்கிறான், நீங்க வாங்க நாம தாவீதை என்ன செய்யலாம், பிடிக்கலாம்னு சொல்லி அந்த சவுல்கிட்ட போய் சொல்றாங்க. சவுலும் அவருடைய படை தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தாவீதை தேடி திரிகிறார்கள். அப்போ அந்த சவுல் என்ன செய்கிறார், அந்த தாவீதை தேடி போகும்போது சீப்ங்கிற ஊருக்கு போறாங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த மாகோன் வனாந்தரத்துல இருக்காங்க. கடைசியா தேடி திரியும் போது அங்கே ஒரு பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையிலே இந்த பக்கத்துல சவுலும் சவுனுடைய படை வீரர்களும், மலையினுடைய அந்த பக்கத்துல தாவீதும் அவன் மனுஷர்களும் இருக்காங்க. சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். சவுல் தன்னை தேடி வருகிறான் என்று சொல்லி அவனுக்கு செய்தி அறிவிக்கப்பட்ட போது அவன் தீவிரமா என்ன செய்கிறான், அந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து தப்பிச்சு ஓடிடணும்னு சொல்லி பார்க்கிற பொழுது அங்கே சவுலாலும் அவனுடைய படை வீரர்களாலும் அங்கே என்ன செய்யப்பட்டார், சுற்றி வளைக்கப்பட்டார். தப்பித்து போவதற்கு வழி இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தாவீது மாட்டிக்கொண்டதை நாம பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருந்தது என்று சொல்லி நம்ம பின்னால் உள்ள சங்கீதத்திலே நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டு, அந்த கொலைவெறியோடு சவுல் என்ன செய்கிறார், தேடி திரிகிறார். அந்த சவுல் கையில தாவீது மாட்டி இருந்தாருன்னா அவர் ரொம்ப என்ன செய்திருப்பார், பரிதாபமான ஒரு மரணத்தை அடைந்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே சுற்றி வளைந்து கொள்ளுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் கர்த்தர் அங்கே உதவி செய்கிறதை நாம பார்க்கிறோம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், இதோ பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்து விட்டார்கள். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகாக அந்த தாவீதை காப்பாற்றுகிறார் பாருங்க. அந்த நேரத்துல ஒரு செய்தி அவனுக்கு வருகிறது, யாரு, பெலிஸ்தர் படையெடுத்து வருகிறார்கள் என்று சொல்லி. சவுலுடைய கவனம் தாவீதை விட்டு பெலிஸ்தர் பக்கமாய் ஆண்டவர் திருப்புகிறார். இதான் இக்கட்டில் ஆண்டவர் செய்கிற உதவி. நம்முடைய ஆண்டவர் நமக்கும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக இக்கட்டுகளை நாம் என்ன செய்திருப்போம், கடந்து வந்திருப்போம். ஆண்டவர் நமக்கு அநேக விதத்திலே அநேக நேரங்களிலே நம்மை ஆண்டவர் தப்புவித்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உட்கார்ந்து கொண்டு, என்ன செய்வேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் எப்படி சந்திப்பேன், இதை எப்படி சமாளிப்பேன், இந்த காரியத்துல நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தரை நாம தேடிவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அன்றைக்கு தாவீதை சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்காதபடி நீர் ஒரு அற்புதத்தை செய்தீரே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் இந்த பொல்லாத மனுஷர் கையில இருந்து தப்பிக்கணும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபடணும், இந்த ஒரு இக்கட்டு என்னை நெருக்குகிறது. சாவீது சொல்கிறார், இக்கட்டும் சஞ்சலமும் நெருக்கமும் என்னை பிடித்தது,
எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று சொல்லி 116 சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம். தாவீதுக்கு வந்த சகல நெருக்கம் இக்கட்டிலும் தேவனை நோக்கி கூப்பிட்டார். இக்கட்டிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் இக்கட்டுகள் வருகிற பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு சமயத்துக்கு ஏற்ற ஒரு சகாயராக இருந்து இந்த இக்கட்டில் இருந்து ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒத்தாசை பண்ணவும் விழ பண்ணவும் தேவனால் கூடும். ஆண்டவரால் எல்லாம் நமக்கு உதவி செய்யக்கூடும். மட்டுமல்ல, கர்த்தர் நல்லவர். நாகும் 1:7 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? ஒரு அரணான கோட்டையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன். மனிதர்களால் நமக்கு இக்கட்டு வரலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பண பிரச்சனையினால ஒரு பெரிய சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கொண்டு நாம் தத்தளித்து கொண்டிருக்கலாம். இக்கட்டில் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். மனுஷனுடைய உதவி விருதா. ஒருவேளை மனிதர்களால் நமக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் சொல்லி நம்ம எதிர்பார்த்து ஓடி திரியலாம். ஆனால் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் எப்படியாவது யார் மூலமாவது நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார், சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆண்டவர் பயங்கரமான சூழ்நிலைகளையும் கூட ஆண்டவர் மாற்றி நாம் அதை கடந்து செல்ல, விடுதலை பெற, வெற்றியாய் வாழ ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை காட்டுவார். ஆண்டவர் நம்மை தப்பிக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதைத்தான் தாவீது ராஜா சொல்கிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். நாமும் கூட இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலையிலே ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, யார் யார் இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவரே வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே தவித்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு தாவீதுக்கு உதவி செய்தது போல ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுதலை செய்யும். அப்பா, மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் உங்க பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.